இப்போ நம்ம சட்டை வாங்க போறோம்னா, அவங்க வந்து எல்லா, எக்ஸ்எல்லா, ட்ரிபிள் எக்ஸ்எல்லா அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்னடா நம்பர் சொல்லாம வந்துட்டு ஏதோ எழுத்து சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அதாவது மொத்தம் 6 வெரைட்டி இருக்குது. இதுல வந்துட்டு எஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ். அது வந்து 36. அதை வந்து எஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து எம். எம்ங்கிறது மீடியம் சைஸ். அது வந்து 38. சரிங்களா? 2 தான் கூடும். ரெண்டு படையா ரெட்டப்படையா. எஸ் வந்துட்டு 36, எம் வந்து 38. அதுக்கு அடுத்து எல். அது வந்து 40. எல் அப்படின்னா லார்ஜ். இப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. இப்ப அதுக்கு அடுத்து எக்ஸ்எல் வருது. இந்த எக்ஸ்எல் தான் நிறைய சொல்லுவாங்க. எல்லா எக்ஸ்எல்லாம் தான் நிறைய பேர் பேசுவாங்க. எக்ஸ்எல் அப்படின்னா 42. அது கணிச்சிருப்பீங்க. அதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எக்ஸ்எல்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ். அதுதான். ஓகே. இப்ப எக்ஸ்எல்னா 42 தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 44க்கு வந்து டபுள் எக்ஸ்எல், XXL அப்படிங்கிறது 44. அடுத்து ட்ரிபிள் எக்ஸ்எல் அப்படிங்கிறது 46. ஸோ இந்த 6 வெரைட்டி தான் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவா ஒரு வெரைட்டி 7வதா அவங்க வச்சிருக்காங்க. XS அப்படிங்கிறது 39. அது மட்டும் வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்ல வரும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஷோல்டர் சைஸை வந்து என்னன்னு பார்த்துட்டு எல்லா, எக்ஸ்எல்லா, டபுள் எக்ஸ்எல்லா, இல்லை எஸ் வேணுமா, எம் வேணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்க ட்ரையல் ரூம்ல போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வர்றது நல்லது அப்படின்னா இந்த இந்த துறையில உள்ளவங்க வந்து அதிகமாக பேர் சொல்றாங்க. இதுல வந்து ஒரு நிம்மத்துவமா இருப்பாங்க. ரெடிமேடா நீங்க வாங்க போறீங்க, ஒரு கிரௌடுல வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு நீங்களே வந்து அளந்துக்கலாம் வீட்டுல எதுவும் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா அங்க கடையிலேயே வந்துட்டு வச்சிருப்பாங்க, டேப் வச்சிருப்பாங்க. அதை வச்சு நீங்க அளந்து பார்த்து ஸோ எல் வேணுமா, எக்ஸ்எல் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அதுவும் கிளம்ப வேண்டாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பிரகாரம் நல்லது.